நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் தென்னை மரத்துக்கு மெக்னீசியம் சல்ஃபேட் கொடுக்கறது எப்படின்னு பார்க்கலாம். இது கொடுக்கறதால என்ன பயன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், மெக்னீசியம் சல்ஃபேட் உரம் எடுத்திருக்கோம். 25 கிலோ பேகு. மெக்னீசியம் 9.6%, சல்ஃபர் 12% இருக்குது. மெக்னீசியம் சல்ஃபேட் சக்கரை மாதிரி இருக்குது பாருங்கள். மெக்னீசியம் சல்ஃபேட் 200 கிராம் ஒரு பக்கெட்டில் எடுத்து வச்சுருக்கோம். பாருங்கள், தென்னை மரத்தில் ஒளிச்சேர்க்கை குறைவாக நடக்குது. அதனால் மர மட்டைகளில் பச்சையம் கம்மியாக இருக்குது. பாருங்கள், மட்டை ஓலை நுனிகள் கருகி இருக்குது. இப்படி இருந்த மெக்னீசியம் குறைபாடு. மெக்னீசியம் சத்து கொடுக்கறதால மரம் நைட்ரஜன் எடுத்துக்கும். அப்போ தான் மரம் க்ரீனிஷாக இருக்கும். ஒளிச்சேர்க்கை நல்லா நடக்கும். அப்போ தான் மரம் நல்லா ஈல்டு தரும். மெக்னீசியம் சல்ஃபேட் 200 கிராம் எடுத்துருக்கோம். ஒரு மரத்துக்கு ஒரு வருஷத்துக்கு 200 கிராம் கொடுத்துக்கலாம். 6 மாதத்துக்கு 100 கிராம்னு பிரிச்சும் கொடுக்கலாம். பாருங்கள், மெக்னீசியம் சல்ஃபேட் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கலாம். இது ஒரு வாட்டர் சொல்யூபிள் ஃபெர்டிலைசர். பாருங்கள், மெக்னீசியம் சல்ஃபேட் கரைச்சாச்சு. கரைச்ச உரத்தை தென்னை மரத்தை சுற்றிலும் 3 அடி தள்ளி வட்டப்பாத்தியில் ஊற்றிக்கலாம். நாங்கள் மல்ச்சிங் போட்டுருக்கோம். மல்ச்சிங் போட்டதுக்கு மேலேயே ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி மல்ச்சிங் போடுறதுனால மண்ணோட ஈரப்பதம் காயாமல் இருக்கும். மெக்னீசியம் சல்ஃபேட் உரம் ஊற்றுனதுக்கப்புறம் மரத்துக்கு நல்லா தண்ணி பாய்ச்சிக்கலாம். Thanks for watching.